ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம கொடை மிளகாயை வச்சு ஒரு பொரியல் தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து நல்லா அப்படியே நம்ம சப்பாத்திக்கு கூட வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் வந்து கொடை மிளகாய் இந்த சைஸில் வந்து வெட்டிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. ஒரு கப் கொடை மிளகாய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போதுமானது. பச்சை மிளகாய் 1 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது எல்லாம் தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி நான் க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்துக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, எந்த கலரில் வேணாலும் இதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு பேனில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவையும் நல்லா வந்து அது கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா உங்களுக்கு மணமும் நல்லா வரும், அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கணும். என்னென்னா இந்த கடலை மாவு போட்டதுக்கப்புறமா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைனா வந்து அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து இருக்காது, அங்கங்கே கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி வந்து ஆகிடும். அங்கங்கே கெட்டி வராமல் அடிக்கடி வந்து உடச்சி விட்டுட்டே இருங்க. நல்லா சாஃப்டாக நம்ம வந்து பண்ணிக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடலை மாவு வறுபட ஒரு சூப்பரான ஒரு அரோமா வருங்க, செம்மையாக இருக்கும் அந்த வாசனையே. இப்போ கடலை மாவை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதே கடாயில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகையும் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் ஜீரகமும் நல்லா வந்து பொரியணும். ஜீரகம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இப்போ கொடை மிளகாயை போட்டதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம ஊரில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்சிகம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அமெரிக்கன் வெஜிடபிள் தான். இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. டயட்டில் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது, ஹேர் அண்ட் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லது. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. அவங்க வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது இல்லைனா வீக்லி ட்வைஸாவது இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்க வேணாம், ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம இது வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து அலர்ஜி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம விட்ட எண்ணெயிலே வந்து இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது நல்லா வதங்கிடுங்க. இப்போ இது கொஞ்சமாக வெந்துருச்சு, ஒரு 80% வெந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே இந்த கொடை மிளகாயில் லைட்டாக காரம் இருக்கும், பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். அதனால தான் வந்து கார மிளகா வந்து சிவப்பு மிளகாய் நம்ம கொஞ்சமாக போடுறோம். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து அதே மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம வேணும்னா நம்ம மூடி கூட விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்லலாம் வந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நல்லா வந்து வேகணும், அதனால தான் நம்ம தண்ணியும் தெளித்து விட்டுருக்கோம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்படி அமுக்கி பார்த்தா நல்லா வந்து வெந்திருக்கிறது வந்து தெரியுது, உடையுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கடலை மாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கடலை மாவு பாருங்கள் எப்படி பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்துருக்கோம். தீயை விட்டுறக்கூடாது, நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து வறுத்துக்கணும். இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா அங்கங்கே கெட்டி கெட்டியாக நின்றுடும். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்ததுன்னா, கடலை மாவு வந்து கலக்க முடியல, அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா பைண்ட் ஆகும் இந்த கொடை மிளகாயில் இந்த கடலை மாவு. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச கடலை மாவு தான், அதனால் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து வதக்கிட்டால் போதும்.
3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு குடமிளகாயில் எந்த ஒரு டிஷ்ஷும் வந்து செஞ்சு கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு நீங்கள் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த குடமிளகாய் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர்த்து போக வச்சிடும். நீங்கள் சர்ஜரி டைம்லலாம் வந்து இது வந்து சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஜரி அப்போது பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே வந்து கேப்சிகம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பால் கொடுத்துட்டு இருக்கிற நியூ மாம்ஸ் வந்து இதை வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து பாலில் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வரும். இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து பாலோட டேஸ்ட்டும் வந்து மாறுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஃபீடிங் மதர்ஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. குடமிளகா கடலை மாவு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு மட்டும் சைட் டிஷ்ஷாக இல்லைங்க. நீங்கள் வந்து தோசையிலையும் வந்து இதை வந்து மசாலா மாதிரி வந்து போட்டு சாப்பிட்லாம். இது கூட வந்து சப்பாத்திலையும் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வர கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.